அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாத குற்றம் சாட்டப்பட்ட இருவரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2011 முதல் 14ஆம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்த பொழுது அரசு போக்குவரத்து துறையின் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் பெற்ற பணத்தை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவர் பயன்படுத்தியதாக கூறி அமலாக்கத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக்குமார் மற்றும் செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் பி சண்முகம் உட்பட 13 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராகியிருந்தனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஜெயராஜ்குமார் மற்றும் பழனி ஆகிய இருவரும் ஏற்கனவே நீதிமன்றம் விதித்த நிபந்தனை அடிப்படையில் 2 லட்சம் ரூபாய்க்கான ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாதால் இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் குற்றப்பத்திரிகையுடன் சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் காகித வடிவில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழங்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.